Hi friends, இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு fish trap மேக் பண்ணி அதை வச்சு எப்படி மீன் பிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா வந்து ரெடி பண்ணோம். ஒரு ஃபேன் மூடி சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அது எந்த அளவுக்கு மீன் பிடிக்க முடியுமா அப்படின்றது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, நம்ம இந்த fish trap பண்றதுக்கு ஒரு 4 இன்ச்ல ஒரு PVC பைப் தேவை. இது ஒரு 3 அடி இருக்கும். இவ்வளவு பெருசா நமக்கு தேவை கிடையாது. இதுல 1.5 அடி இருந்தா போதும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 அடிக்கு அந்த PVC பைப் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுல 2 எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு எட்ஜ் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஷார்ப் எட்ஜ் ஆக்கணும். அதுக்காக என்ன பண்ண போறேன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம கட் பண்ணலாம். இதே போல அந்த ரவுண்ட் ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா எட்ஜும் இது போல் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததை நம்ம பீஸு கட் பண்ணி எடுத்த இடத்துலேருந்து கீழே நீட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா பீஸுக்கு நேரம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம ஷார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம மீன் உள்ளார வந்துச்சுன்னா ரிட்டர்ன் திரும்பி போகக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எட்ஜை நான் என்ன பண்ணணும்னா ஒரு கோன் ஷேப்பில் கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா லைட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம கோன் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த இடத்த கரெக்டாக அந்த லைட்டருக்கு நேரம் காட்டுறோம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் ஆகி அப்படியே நம்மளுக்கு அந்த லூஸ் ஆகும் அந்த PVC பைப்பு. அந்த டைமில் அப்படியே நம்ம கையை வச்சு சேர்த்தோம் அப்படியே கோன் ஷேப்பில் கொண்டு வந்துடும். ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, உருகிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. பாருங்கள் இது போல் கையை வச்சு அழுத்தணுமா கரெக்டாக அந்த கோன் ஷேப் நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோதான், லைட்டாக அப்படி அழுத்தி கொடுக்குறேன். இதுக்கு லைட்டர் இல்லைனா நார்மலாக விறகு வச்சு எரிச்சு அதுலேருந்து வர அனலில் கூட நம்ம இது போல் கோன் ஷேப்பு கொண்டு வந்துடலாம். பாருங்கள் இது போல் பண்ணி எடுத்து ரொம்ப மட்டும் ஹீட் பண்ணாமல் பார்த்தேன். ஹீட்டான பைப்பு உருகிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பார்த்துங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்ததான் அந்த பைப்பை அப்படியே திருப்பி இந்த சைடில் ஒரு 3 ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கான ட்ராப் ரெடி பண்ணியாச்சு. இது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக பண்ணுங்க. இது எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னா நம்ம ஃபுட்டை உள்ளார போட்டுற போகிறோம். அதை எடுக்கிறதா மீன் இந்த வழியாக உள்ளார வரப்போகுது. இப்படியே உள்ளார வந்து ஃபுட் எடுக்க வரும். இப்படி எடுத்துட்டு அதால் ரிட்டர்ன் போக முடியாது. கலை மாட்டிட்டு கலை. இப்போ அடுத்தது அந்த ஃபேன் மூடி எடுத்து வச்சிருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த உள்ளார பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்துருவாங்க. இது நம்மளுக்கு தேவை கிடையாது. இது அப்படியே வெளில எடுத்துடலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த PVC பைப்பை இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பைப்பை அந்த ஃபேன் மூடி மேலே வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபேன் மூடியில் 3 ஓட்டை இருக்குது பாருங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த PVCயில் ஓட்டை போட்டிருக்கோம். அப்போ தான் கட்டுறது வாட்டமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 4 இன்ச் PVC பைப் எடுத்திருக்கோம். இதுதான் அந்த ஓட்டைக்கு கரெக்டான அளவு. நம்ம இப்படி வச்சா மேலே நிற்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்துங்க. இப்போ நான் கேபிள் டை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு அப்படியே சேர்த்து கட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ட்ராப்புக்கான மெயினான பார்ட்டை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் பார்த்து ரெடி பண்ணீங்க. அடுத்ததான் நம்மளுக்கு இது போல் பெரிய சைஸ் ஒரு பக்கெட் ஒன்று தேவை. இதில் பாருங்க சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குது. இதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஃபிஷ் ட்ராப் பண்ணுறதுக்கு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெடி பண்ணி வச்ச அந்த PVC பைப்பு இந்த ஃபேன் முடி செட்டப்பில் அந்த PVC பைப்பு இந்த பக்கெட் உள்ளார போகிற மாதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிற PVC பைப்பு ரொம்ப அடியில் போகாமல் அந்த பக்கெட்டுக்கும் PVC பைப்புக்கும் இடையில ஒரு 1/2 அடி கேப் உள்ள மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் மீன் உள்ளார வரது நல்லா வசதியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி PVC பைப்பு கட் பண்ணிங்க. இப்போ நான் பம்பரக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு அந்த ஃபேன் மூடியை அந்த பக்கெட்டோட சேர்த்து நல்லா இறுக்கி கட்டிடலாம். கரெக்டாக அந்த பக்கெட்டுக்கு மேலே கோத்து கரெக்டாக அந்த ஃபேன் மூடியும் கோத்து இழுத்து கட்டிக்கிறேன். இதே போல் அந்த ஃபேன் மூடி சுற்றி எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக அந்த பக்கெட்டோட சேர்த்து நல்லா நெருக்க கட்டிக்கலாம். நம்ம அந்த பக்கெட்டோட காது பக்கத்தில் கட்டுறோம். மேக்ஸிமம் அந்த கேப்லாம் பார்த்து கட்டிக்கலாம். எந்த அளவுக்கு நெருக்க கட்ட முடியுமோ அந்த மாதிரி நெருக்க கட்டிங்க. ஏன்னா அது வழியாக மீன் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நல்லா நெருக்கவே கட்டிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நெருக்க கட்டிங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்ம கட்டினா தான் கரெக்டாக மீன் போகிறது கேப் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இப்போ சேர்த்து நல்லா இறுக்கி முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ட்ராப்புக்கான ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் எதுக்காக இந்த பக்கெட்டை சூஸ் பண்ணேன்னா இதில் ஓட்டை கரெக்டாக சின்ன சின்னதாக இருந்துச்சு. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ட்ராப் வைக்கிறதுக்கு. அதுக்காக தான். அது போல் மீன் ஒன்ஸ் மாட்டினுச்சுன்னா வெளில போகிறது வாய்ப்பு கிடையாது. இது வழியாக உள்ளார போனதுன்னா மீன் வெளியில் வரது வழியே கிடையாது. உள்ளார பக்கெட்டில் தான் கிடக்கணும். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம ஃபிஷ் ட்ராப் செமையாக ரெடி பண்ணியாச்சு. இதை பார்த்தாலே எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பெரிய பேஸ்கெட்டுக்குள்ளே நம்ம ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டை இதில் போட போகிறோம். அது வந்து அழகாக எடுக்க போகுது, மாட்ட போகுது, அதான் நடக்க போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ராப் வைக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனலாக நம்ம ட்ராப் வைக்கிறதுன இடத்த சூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வைக்க போகிறோம். இங்கே நல்லாவே மீனோட புழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியிலேருந்து நிறைய மீன் இது வழியாக ட்ராவல் ஆகுது. அதனால் நம்மளுக்கு மீன் மாட்டுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பாக்கெட் டீ கடை பண்ணு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து
இதுலேருந்து ஒரு 5 பண்ணை அப்படியே ஒரு கப்பு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே மாற்றிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக நல்லா ஊற்றி விட்டுருலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதையும் அப்படியே உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண அந்த முட்டையோட கவிச்சி ஸ்மெல், அது மட்டும் இல்லாமல் அந்த மைதா மாவு அந்த பன்னு தண்ணியில் போட்டதும் ஸ்ப்ரெட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால மீன் நிறைய வரும். அதனால இந்த ஃபுட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். இப்போ நல்லாவே பசஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன உருண்டை உருட்டி உள்ளார போட்டுக்கலாம். இந்த ஃபுட்டை எடுக்கிறதுக்காக மீன் உள்ளார வர போது, அதே சமயம் மீன் மாட்ட போகுது. அந்த மெத்தடில் தான் இந்த ஃபிஷ் ட்ராப் ஒர்க் பண்ண போகுது. அவ்வளோதான், நம்ம மீனுக்கான விருந்து வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இது வைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட்டுக்காக, அதாவது நம்ம பிளாஸ்டிக்காக இருக்கணும் அப்படி மிதந்து போகிறது வாய்ப்பு இருக்கு. அதனால் ஒரு கல் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு அப்படியே இந்த இடத்துல அப்படியே வச்சு கட்டிடலாம். இப்போ நம்ம ட்ராப் அப்படியே தூக்கி தண்ணியில் வச்சிடலாம். ஆழம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இது கரெக்டான நம்ம தான் இருக்கும். நம்மளுக்கு மீன் இந்த பக்கத்துல தான் வருது, அதனால இந்த வாய் இந்த பக்கம் வைக்கிற மாதிரி வைக்குவோம். ஆமா ஆமா, அதுக்கு மேலே போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஃபிஷ் ட்ராப் வச்சாச்சு. எந்த அளவுக்கு மீன் மாட்ட போதும் தெரியல, மீன் மாட்டுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. நம்ம காலைல வந்து பார்க்கலாம். The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலைல மணி கரெக்டாக ஒரு 8:30 மணி இருக்கும். இன்னும் அந்த பனி குறையில, சூரியன் கூட தெரியல, அந்த அளவுக்கு பனி பெஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ போய் நம்ம ட்ராப்பை பார்க்கலாம், எந்த அளவுக்கு மீன் மாட்டிருக்குன்னு பார்க்கலாமா? ஆர்வத்தர் கடவுள் இருக்கு, பார்க்கலாம். செருப்பையும் கழிச்சு போடலாமா? ட்ராப் இருக்காம அதை பார்ப்போம். ட்ராப் இருக்கின்றது, இருக்கு இருக்கு. சரி, இறங்குறேன். இறங்கி மீன் இருக்கணும். ஒரு கும்பிட போடு. நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். கும்பிட போடும் இருக்காது இல்லைண்ணா போடு. இருக்கானா காலைல 3 மணிலேருந்து கும்பிடு போட்டுட்டு சாமி பாட்டு போட்டு தூங்கே விடல. அதில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்கலாம். கொஞ்சம் நவுந்து போயிருக்கல இந்தாண்ட. பேடல இல்லை, அவன் கல் ஓட்டுறான். மீன் இருக்கா இல்லை கல்லு? ஏ கலை, மீன் இருக்குங்களே. என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஒன்றும் இல்லை வந்து. ஏய் ஏய் முள்ள என்ன இது? வேற பெரிய மீன் முட்டை தான் ஒன்று. போர் வர்ற என்ன தள்ளிட்டுற? ஓடு ஓடு ஓடு. என்னடா இது? போடு 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 போடு. என்ன மீன் அது? போர் என்ன மீன் தெரியலையே. ஆனால் கடக்கு இவ்வளோ வரு. இது மீசெல்லாம் இருக்கல இருக்கு. ஆமாம் முத்து, இடுமுத்து அவரு பார்ப்போம். ஐயோ, அவுக்கிறது எதில் எடுக்கிறது வழி இல்லை, எடுக்க வழி வைக்கல. ஐயோ, மண்டை மேலே அவ்வளோ கொண்டையை மறந்த மாதிரி எடுக்கிறது வழி வைக்கல. சரி ஓகே, இதை அவுத்து எடுத்துருவோம் காயத்தை. எங்கே கலை அவுக்கிறது? இங்கே தான் அவரு எடுத்துட்டியா? ஒரு வழியாக எடுத்துட்டா. கையும் இல்லை காணும் இல்லை. விடாது. இருக்கு வேற லெவலு. சென்னையா? சென்னை சிலேபி. நம்ம வச்ச ட்ராப்ல கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும் மீன் மாட்டிருக்கு. சென்னை மீன், சிலேபி மீன், குறவை மீன். பொதுவாக அந்த சென்னை மீனா மரத்தில் ஏறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த ஓட்டம் ஒன்றுச்சு. இந்த மீன் மாட்டினதுலேயே பெரிய மீன் இதுதான். ஆனால் அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. பார்க்குறது பயமாக இருந்துச்சு. ஏதோ மீசெல்லாம் வச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி சைனிங்காக இருந்துச்சு. இது பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இது நாங்கள் சமைக்க மாட்டோம், தண்ணியில் விட்டுட்டேன் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போட்டுருங்க. இந்த ட்ராப் ரொம்பவே சிம்பிளாக தான் மேக் பண்ணோம், ஆனால் நல்லாவே மீன் மாட்டுது. இதை மறுபடியும் ஒரு வச்சு நாங்கள் ட்ரை பண்ணி மீன் பிடிச்சி சாப்பிட்றோம். அதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.